சரியான இடத்துல, நீ சரியான இடத்துல. இன்னைக்கு சிலரோடு தீர்க்க தரிசனமாய் இதை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற உள்ளமே, இந்த பட்டணத்திலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரியான இடத்துல, இந்த இடத்துல. ஆமென். ஹல்லேலூயா. நாம அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார். ஆமென். என்னது அர்த்தம்? உன் மனதில் எழும்புது பாரு, அது அப்படியே வை. அவர் சொல்றாரு பாரு, அது அப்படியே செய். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வருஷ கடைசியில, ஆமென், இன்னைக்கு 19ஆம் தேதி இல்ல, இன்னும் 10-11 நாள்ல நீங்க நியூ இயருக்குள்ள என்ட்ராக போறீங்க, புது வருடத்துக்குள்ள தேவ கிருபையினால. ஆமென். எதை தெரிந்தெடுக்க, எந்த பாதையை சூஸ் பண்ண? ஆண்டவரே, சாலிமை நடக்கும்போது எனக்கு டவுட் வரல, சலீஷாவை நடக்கும்போது டவுட் வரல, பென்யாமீனை கடக்கும்போது டவுட் வரல, ஆனா இப்போ டவுட் வருதே. வெயிட் பண்ணு, நீ சந்திக்கிற டைம் வந்து விட்டது. சவுலே, நீ சாமுவேலை சந்திக்கும் டைம் வந்து விட்டது. வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 9:15. 1 சாமுவேல் 9:15. சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே, சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க இந்த நிலையில நிப்பீங்கன்னு அவருக்கு நேத்தே தெரியும். இன்னைக்கு நீங்க இந்த நிலைமையில நிப்பீங்கன்னு அவருக்கு நேத்தே தெரியும். இன்னைக்கு நான் எந்த glory, அது தெரிஞ்சுதான் என்கிட்ட பேசுறா, அது தெரிஞ்சுதான் கிருபை தரா. இந்த சூப் என்கிற பட்டணத்துல, ஆமென், சூப்பு குடிச்சது போல ஒரு செய்தி வருது. ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு வழி கிடைக்க போகுது இந்த பட்டணத்துல. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் எனக்கு டவுட் இல்லப்பா, மிடில்லையும் டவுட் இல்லப்பா, போன மாசம் வர கான்பிடண்டா இருந்தேன்ப்பா, ஆனா இந்த மாசம் ஏதோ ஒரு சலசலப்பு, ஏதோ ஒரு நடுக்கம். ஆமென். ஹல்லேலூயா. பேதுருவே, நீ பயத்தில் ஆண்டவரேன்னு கூட பாரு, அப்பதான் நான் உன் கையை பிடிப்பேன். நீயா நடக்கும் போது நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். பேதுருவே, நீ மூழ்கும் போது ஆண்டவரே அப்படி கூட பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என் பலவீனத்தில் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் பலமோ பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. ஓ ஆமென். இப்ப கழுதை இல்லைங்கிற கவலையை விட நாம இல்லைங்கிற கவலை. எத்தனை உறவுகள் கடன் பாரத்துல, நெருக்கத்துல, ஆமென், நிக்க முடியாம மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு எங்கேயோ, புருஷன் பிள்ளைகளை விட்டுட்டு ஏதோ ஒரு நாட்டுல வேலை செஞ்சு, ஆமென், ஆமென். எத்தனை குடும்பம் டிசம்பர்னா அநேகர் குடும்பமா சேர்ந்து கொண்டாடும் போது இந்த மகிழ்ச்சி எல்லா குடும்பத்திலையும் இல்லை. அப்படி யாரோ சிலர் இந்த சத்தத்தை கண்ணீரோடு கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தருகிற நற்செய்தி, நீ எந்த இடத்துல இருக்கிற தெரியுமா? உனக்கு வழியை தெரிவிக்கிற இடத்துல. நீ இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமையில வருவேன்னு அவருக்கு நாளைக்கு இல்ல, நேற்றே தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு பிரச்சனையில மாட்டிட்டோன்னு வைங்கள, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு உடனே தெரியாது, லேட்டா தான் தெரியும். எவ்வளவு நெருக்கமான உறவுகளா இருந்தாலும் லேட்டா தான் தெரியும். ஆமென். எப்படி இன்னும் சொல்லணும்னா, ஒருத்தங்க கன்சீவ் ஆறாங்கன்னு வைங்கள, அவங்களுக்கே சில வாரம் கழிச்சுதான் தெரியும்.
ஆமென். கன்சீவான உடனே வாந்தி எடுத்து உடனே பிள்ளைலாம் வெளியே வராது. ஆமென். அவங்களுக்கே சில வாரங்கள் கழித்து தான் தெரியும். அது அர்த்தம் என்ன? நான் என் நிலைமை எனக்கு லேட்டா தான் தெரியும், ஆனா அவருக்கு நேற்றே தெரியும். சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே அவன் எந்த இடத்துல ஒரு சூப் என்கிற பட்டணத்தில் வந்தது, அவனுக்குள்ள பல எண்ணங்கள். சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே சாமுவேல் காது கேட்க கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாக ஒரு மனுஷனை உன்னிடத்திற்கு வருவான் என்றல்ல, அனுப்புவேன். எப்படி அனுப்புனீங்க ஆண்டவரே? உன் வாழ்க்கையில நிறைய காரியத்தை தொலைக்க வச்சு காணவில்லை. அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியால் நான் அவர்களை கடாட்சித்தேன். நல்ல கவனிங்க, நான் அவர்களை சந்தித்தேன். அதனால நான் ஒருத்தனை அனுப்ப போறேன். ஆமென். இந்த மாத கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தமே, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. ஆனா அந்த அனுப்பப்பட்டவனை பாருங்க, மோசேயை போல அனுப்பப்பட்டான். ஆமென். ஆலைந்து காணவில்லை. இப்போ குழப்பம். எந்த பாதையை சூஸ் பண்ண? ஆண்டவரே, ஃப்ரெண்ட்ல எடுத்து வைக்கவா, பின்னாடி எடுத்து வைக்கவா? பின்னாடி எடுத்து வச்சா சவுலை பின்னாடி எடுத்து வைக்கிறதும் ஃப்ரெண்ட்ல எடுத்து வைக்கிறது, நீங்களும் உங்க மனசுல என்ன தோணுது? பின்னாடி எடுத்து வச்சா என்ன பிரயாசத்துக்கு பலன்? கழுத போச்சு, ஆனா கொஞ்சம் உறவுகளாவது வச்சோம். ஃப்ரெண்ட்ல எடுத்து வச்சா, பின்னாடி எடுத்து வைக்கிற பாதை நாம் அறிந்த பாதை, ஃப்ரெண்ட்ல எடுத்து வைக்கிற பாதை நாம் அறியாத பாதை. குருடரை அறியாத பாதையில நடத்தி. பின்னாடி எடுத்து வச்சா நமக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச பாதை, நான் அங்க போய் சொல்லிடலாம், அப்பா இப்படி போனேன்ப்பா, இங்க பார்த்தேன் இல்ல. 4 பேர் சிரிப்பாங்க, என்ன பெருசா போன, என்ன போன, 4 நாள் சிரிப்பாங்க, அதோட முடிச்சு. அறிந்த பாதை. என்ன பெருசா போன, இதுக்கா இவ்வளவு நாள் டிலே? இதுக்கா? ஆமென். இதுக்கா? ஆமென். ஜீசஸ். ஆமென். ஒரு எக்ஸாம்பிள், டீ போட சொல்றோம், வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட டீ போடுங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் வைங்களேன், 1/2 மணிக்கு ஆச்சு, 1 மணிக்கு ஆச்சு, 2 மணிக்கு ஆச்சு, டீ வரல. 2 மணிக்கு கழிச்சு வந்து சொல்றாங்க, பால் இல்லை. சரி பரவாயில்ல, பிளாக் டீ தேயிலை இல்லை, அட்லீஸ்ட் ஹாட் வாட்டர் தண்ணி இல்லை. இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? நமக்கு எவ்வளவு கோவம் வரும். ஆனா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும்? இப்போ சவுலுடைய நிலைமை தான். இதுக்கா நீ 3 வருஷம் எடுத்த, இதுக்கா நீ 3 வருஷம் ஃபாரின்ல சம்பாதிச்ச? 4 கேள்வி வரும். இவர் வெளிநாட்டுக்கு போய் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிற்கிறான். சில சொல்லுவாங்க வெளிநாட்டுக்கு போய் வீடு கட்டிட்டான், வெளிநாட்டு போய், இப்படி எல்லாருக்கும் சொல்லப்படுறது இல்லை. வெளிநாட்டு போய் எல்லாத்தையும் 4 வார்த்தை சொல்லுவாங்க, அது 4 நாளோட முடிஞ்ச. அறிந்த பாதை. நான் அறிந்த பாதையில் பயணிக்க எனக்கு இன்னொருத்தங்க சப்போர்ட் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனால் அறியாத பாதையில் பயணிக்க எனக்கு எல்லாம் தெரிந்த ஒருவருடைய ஒத்தாசை. ஆண்டவரே, எனக்கு தெரிஞ்ச பாதையில் நான் நின்றுட்டு இருக்கும் போது என்னை ஏன் ஆண்டவரை தெரியாத பாதையில கொண்டு வந்து நிறுத்துறீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு ரொம்ப ஆசைப்பா. என்ன ஆசை? உனக்கு சப்போர்ட் பண்ணணும், உன்னை கைப்பிடிச்சு நடத்தணும், உன்னை தூக்கிட்டு போனோம்.
கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவா என்னை காத்து கொள்ளும் அன்பா ஆத்மனே. ஹல்லேலூயா. கிருபையா என்னை நடத்தி ஓரலம் ராஜனரம் ராஜனா ஹஞ்சனரே. ஹல்லேலூயா. ஆமென். சவுலே, உன் மனசுல எத்தனை பாதை இருக்கு? 2. ஒன்னு பின்னாடி போனோம், முன்னாடி போனோம். முன்னாடி எதுக்காக? கழுதையை தேடி. ஆமென். ஹல்லேலூயா. சொல்றான், நம்ம போவோம். ஒருவேளை அந்த 9வது அதிகாரம் 6வது வசனத்தின் பிற்பகுதி ஒரு விஷயம் கூட வாசிங்க. அங்கே போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு. ஒருவேளை அதுக்கு முன்னாடி அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? சாமுவேலை பத்தி. ஏன்னா ஏன் அவங்களுக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான் தெரியும். இவங்க ஜெபம் பண்ணாங்க, விடுதலை கிடைச்சு சொல்லுவாங்க. உண்மையில அவங்க ஜெபம் பண்ணி விடுதலை கிடைச்சு கர்த்தர் கொடுத்ததுனாலதான் விடுதலை. ஆனா மக்களுக்கு அந்த அது கிட்ட வரதான் அவங்களுக்கு அந்த வெளிச்சமே வரும். ஆமென். ஹல்லேலூயா. சில சொல்லுவோம், ஆண்டவருக்கு சோத்திரம், உங்களுக்கு சோத்திரம். எதுக்கு? நாங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஆமென். அது அறியாமையில். அதனால அவர் பெரியவர். இன்னும் பெரியவர் சாமுவேல் இல்லை, சாமுவேல் இன்னும் பிள்ளையாண்டா. ஆனால் அவனுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். ஒரு வார்த்தையை தரையில விழுந்து போக விடாத கர்த்தர். ஆமென். எங்க வர ஸ்ப்ரெட் ஆயிருக்கு பாருங்க. அவர் சொல்லுவதெல்லாம் நடக்கும் இல்ல பாருங்க. விசுவாசிங்க தான் நடக்கும் கிடக்கும்பாங்க. வெளியே இருக்கிறவங்க சொல்லுவாங்க தப்பாமல் நடக்கும். இன்னைக்கு நம்பிக்கை இருக்கா? ஆமென். சரியா தேவன் யாருன்னு தெரியாதவங்க தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்து சொல்றாங்க, அங்க சொல்றதெல்லாம் தப்பாமல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய வழியை நமக்கு அறிவிப்பார். ஆமென். தேவ பிள்ளைகளே, அவருடைய பாதையை அறிந்து கொண்டு பயணிக்கும்படிக்கு அழைக்கப்பட்ட நாம 5 காரியத்தை நீங்க உங்க மனதில் நல்லா வைத்து செயல்படுத்துங்கள். அதை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1, கர்த்தர் சமூகத்தில் வா. உன்னை கர்த்தர் எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரோ அதற்கு நன்றி செலுத்தி இந்த பட்டணத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேற எதையாவது பட்டணத்தில் போய் நின்று சவுல் இப்படி சொல்லியிருந்தான்னா அந்த வேலைக்காரனுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஆமென். தேவ சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபியூச்சர் இருக்கிறது. இனி அவ்வளவுதான் அப்படின்னு முற்றுப்புள்ளி வைக்கிற இடம் அல்ல தேவனுடைய சமூகம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி அவ்வளவுதான் அப்படி முற்றுப்புள்ளி வைக்கிற இடம் அல்ல. ஃபுல்லா முயற்சித்துட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர்ஸ் அவங்க மேக்சிமம் ட்ரை பண்ணுவாங்க. அவங்களால முடியலன்னு வரும்போது வெளியே வரும்போதே அவங்க ஃபேஸ் காட்டி கொடுக்கும்ல. என்ன காட்டி கொடுக்கும் தெரியுமா? சாரி அப்படிம்பாங்க. ஆமென். ஆமென். அதாவது அவங்க ட்ரை பண்ணாம இல்லை, ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனால் நம்ம ஆண்டவருடைய விசேஷம் என்ன அப்படின்னா, அவர் ட்ரை பண்ண தொடங்கிட்டார்னாலே அவர் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு சாரி சொல்லியிருக்கிறாரா? ஆமென். அந்த கல்லை புரட்டி போடுங்கள். ஆண்டவரே 4 நாள் ஆச்சு, நாருமே ஆண்டவரே கல்லை புரட்டி போடுங்கள். கல்லை புரட்டினதும் எம்மா வாட மூடு அப்படி சொன்னாரா? இல்லை, கரெக்டு தான். 4 நாள் ஆச்சு. இப்படியா? அப்படி சொல்லல. கல்லை புரட்டி போட சொன்னார். லாசரவே வெளியே வாண்டார். வரமாட்டியா? இப்ப உள்ள வந்து பார்க்கவா? அப்படிலாம் கிடையாது, வெளியே வா. அவ்வளவுதான். ஆமா, அதான் கேட்கிறேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆமென்.
2025 டிசம்பர் 19 இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா என்னன்னு கேட்டா காணவில்லை, காணவில்லை, காணவில்லை. ஆமென். எல்லாம் காணல பாஸ்டர், சர்ச்சில் இருந்து போனா செருப்பு என் காணல. ஆமென். காணவில்லை, 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 காணவில்லை. ஏய், என்ன லைஃப்பா, என்ன நன்மையா என்ன இருக்கு? நிக்க வேண்டிய இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டா. நான் நடக்க வேண்டிய வழியை போதிக்கிறவர் சமூகத்தில் நிற்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறவர் சமூகத்தில் நிற்கிறேன். நல்ல கரங்களை சட்டி Glory. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர்.